மக்கா உண்மையிலே தெரியாம தான் நான் கேட்குறேன். காவல்துறைன்னு ஒன்று எதுக்கு இருக்கு? பெண்களை பாதுகாக்கவா, இல்லை பெண்கள் பாதிக்கப்பட்ட பிறகு மீட்டு கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கவா? இங்கே ஒருத்தர் முதலமைச்சர்னு இருக்காரே, அவர் எதுக்காக தான் இருக்காரு? பாதுகாக்கவா, இல்லை பாதிக்கப்பட்ட பிறகு நிவாரணம் கொடுக்கவா? இந்த ரெண்டு கேள்வி ஏன் கேட்குறேன்னா, கோயம்புத்தூர்லையும் திருச்சியிலையும் நடந்த சம்பவங்கள் இப்படி கேட்க வைக்குது. அந்த கொடுமையை நீங்களும் பாருங்க. மக்கா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காலி இடத்துல கல்லூரி மாணவியும் அவரோட ஃப்ரெண்டும் காரில் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே வந்த 3 மனுஷ மிருகங்க அந்த நண்பரை அடித்து மயக்கம் போட வச்சுட்டு அந்த கல்லூரி மாணவியை கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. இது முதல் சம்பவம். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு கொடுமை நடந்தது. இன்டர்வியூவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன ஒரு இளம் பெண் திருச்சி சனமங்கலத்தில் ஒரு காப்பு காடு இருக்கு, அங்கே எரித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. இந்த 2 சம்பவத்தையும் பாருங்க. திருச்சி ஒரு மாநகரம், கோயம்புத்தூர் ஒரு மாநகரம். இந்த மாநகரங்களிலேயே இளம் பெண்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு தெளிவாக உணர்த்துது. இந்த சம்பவத்திலையும் சம்பவம் நடந்த பிறகுதான் காவல்துறை வந்து மீட்பு பணிகளை செஞ்சாங்க. ரோந்து ஒழுங்கா போனா கிரைம் ஸ்பாட்டுகளை டிடெக்ட் பண்ணி கண்காணிச்சா குற்றங்களை தடுக்கலாமா இல்லையா? இந்த 2 சம்பவம் மட்டுமில்ல, தினம் இப்படி பல பாலியல் குற்றங்கள் நடக்குது. இந்த கவர்மெண்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்கு? அமைச்சர் கீதா ஜீவன் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 7000 பெண் குழந்தைகளுக்கு 100 கோடிக்கு மேலே நிவாரணம் கொடுத்துருக்கோம்னு பெருமையாக சொல்கிறாங்க. வெக்கப்பட வேண்டாம். பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க அரசாங்கம் இருக்கா, இல்லை நிவாரணம் கொடுக்க அரசாங்கம் இருக்கா? முடிவாக ஒன்று தான் சொல்லுவேன். வரப்போகிற தேர்தலில் பெண்களை பாதுகாக்க முடியாமல் பாதிப்பு நடந்த பிறகு தனிப்படை அமைச்சோம், தலைகீழா குதிச்சோம்னு கதை சொல்ற இந்த திமுக கும்பல் கையில் ஆட்சியை கொடுக்க போறோமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. பாதுகாப்பு கொடுக்கிற முதல்வர் வேணுமா, இல்லை நிவாரணம் மட்டுமே கொடுக்கிற ஸ்டாலின் சார் வேணுமான்னு யோசிச்சுங்க மக்கா.